ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அப்புறம் வந்து கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காளான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அந்த குழம்பு தான் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னுட்டு. ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து காளான் அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதமாக வடிக்கிறதுக்காக கரெக்டாக ஒரு பதத்தில் வந்துடுச்சு. ஸோ இதுவும் வடிக்கணும். இப்போ நல்லா வதங்கினோடனே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஷெடியூலில் தான் வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து செஞ்சுட்டேன். ஸோ தோசை செஞ்சுட்டு இப்போ இன்றைக்கி வந்து மதியத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து காளான் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னுக்காக இன்றைக்கி வந்து இந்த மெனு வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். நல்லா கல்லுப்பு போட்டு நம்ம இது போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா வதங்கிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ கூட வந்து பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் போட்டுட்டு கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா நல்லா வதங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மஷ்ரூம் அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கத்திரிக்காய். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கணும். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை சாப்பிட போகிறேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலி. இந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை, செஞ்சதும் இல்லை. நானும் இது எப்படி செய்கிறேன்ட்டு யூடியூப்பை பார்த்துட்டு தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா காளான் செப்பரேட்டாக செஞ்சுருக்கேன், கத்திரிக்காயும் செப்பரேட்டாக செஞ்சுருக்கேன். நான் ரெண்டுமே ஒரேடியாக போட்டு வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. சரி ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்தது. கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. சுட சுட சாதத்துக்கு நெய் ஊற்றி நல்லா சாப்பிடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சாவே போதும், நல்லா வந்துடும். இந்த காலையில் வந்துட்டு இந்த லஞ்சு டிஃபன் செய்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியே. குழம்பு சாதம் கூட எதனா ஒன்று செஞ்சிடலாம். பட் இந்த டிஃபன் இருக்கு இல்லையா, அதை யோசித்து செய்கிறதுக்குள்ளே ரொம்ப தலையை வலி எடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக. ஒரு சிக்கன் கிரேவி செய்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அது வந்து. அதனால் அதுவும் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு வேணுமோ அதை வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் லைட்டாக மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. நான் ஃபஸ்ட்டே புளி தண்ணி வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கிரேவியை கூட இன்னும் சுண்ட விடலாம். பட் எனக்கு இது போதும், நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல வாசனையாக வந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுட சாதமாக போட்டு வச்சுட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழம்பு. ஸோ காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இதுதான். டிஃபன் இல்லை, லஞ்சு. ஸோ சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டே இருக்கேன். ஒரு பக்கம் எங்கே கேப் வந்துடுமோ பயம் வேறு. ஸோ இன்றைக்கி என்னோடய மெனு லஞ்ச் மெனு வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு கேரி பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் விமன் எல்லாம். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரு சிக்பேட்டில் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி இது ஜெயா நகரில் கூட கிடைக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து ஜெயா நகரில் தான் வாங்கினேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சிக்பேட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேக் வந்து நல்லா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண.